ஓம் குருவே சரணம். ஐயா, சர்க்கரை நோய்க்கு உணவு முறை பற்றி கூறுங்கள் ஐயா. அடியாருக்கெல்லாம் இதை பாருங்கள், ஒருத்தர் கேட்டது பல பேருக்கு நமக்கு பொருந்தும்னு நம்ம வச்சுக்கணும். புரியுதா? சர்க்கரை நோயினாக்க ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்திருக்கு, கேட்டவங்களுக்கு தான் வந்துடுது அப்படின்னு இருக்கக்கூடாது. இது மாதிரி வராமல் இருப்பதற்கும் அதாக இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண் பொண்ணு அவங்க குறைஞ்சது ஒரு 35 வயசு, இந்த உணவில் எந்த விதமான கட்டுப்பாடுமே இருக்காது. அது அப்படி தேவையில்லை. அது அவர்கள் வாழும் சூழ்நிலை, உத்தியோகம், வேலை, அந்த மாதிரி தொந்தரவு, இதை பொறுத்து அவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய பிடித்த எந்த உணவையும் சாப்பிட்டு வரலாம். ஆனால் ஹோட்டல், விடுதிகள், இந்த மாதிரியான இடங்களில் போய் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இனிவரும் எதிர்வரும் காலத்திலே வெளியில் சாப்பிடும் உணவானது என்றைக்கு செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, யார் செஞ்சாங்க, எங்கேருந்து எங்கே சப்ளை பண்ணாங்க. உதாரணமாக 100 மைலுக்கு அந்த இடம் எங்கேயோ பண்ணியிருப்பாங்க, அது கெட்டு போயிருக்கும், இங்கே கொண்டு நம்மள்கிட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா சுட 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 உங்கள் வீட்டுக்கு வந்துடும். பாருங்கள், டாப்பில் வந்திருக்கேன், நம்ம பேர் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடுவதை தவிர்க்கணும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது கொஞ்சம் கழுத்து நிறைய சாப்பிடக்கூடாது, அரை வயிறு சாப்பிடணும். 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காற்று, இது காலியாக இருந்தால் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி என்கின்ற ஒரு கொடிய நோய் யாருக்குமே வராது. ஏன்னா ஆகாசாத் வாயு வாயு அக்னிஹி அக்னேராபக அப்திய பிருத்திவி, அதுக்கு தான் சாப்பிடும்போது 5 தேவதைகள், ஓம் பிராணன் அபானன் சமானன் உதானன் அப்படின்னு 5 தேவதைகளை நம்ம வேண்டும். பஞ்சபூத சக்திகள் உள்ளே இருக்கணும். இது உணவு பழக்கத்தில் நம்ம எந்த காலத்திற்கும் எல்லோருக்கும் நமக்கு ஒத்து வர்றது மாதிரியானது இந்த உணவு பழக்கம் இருக்கணும். அப்படி 35 வயசை தாண்டியாச்சுன்னா சில கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். 35 வயசு வரையும் ஃப்ரீயாக இருங்க. அரிசியில் உள்ள அதிகப்படியான இந்த ஸ்டார்ச் சத்துன்னு சொல்கிறோம் இல்லையோ, அது சர்க்கரை நோய் உள்ளவர்களை மிகவும் பாதிப்பதால் ஸ்டார்ச் குறைவாக உள்ள, அதாவது ஸ்டார்ச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைவாக இருக்கும் கோதுமையில், அதை சேர்த்து கொள்ளணும். இது அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே ஆரம்பமாயிட்டுன்னா அது ஒரு பழக்கமாக போயிடும். இரவு உணவு கோதுமையில் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. கோதுமை தோசை அதில் பண்ணுற பொருட்களை சாப்பிட்றது நல்லது. 50 வயசுக்கு பின்னாடி நீங்கள் சாப்பிடுகின்ற இந்த சர்க்கரையை கம்ப்ளீட்டாக நிறுத்துறது, முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். அது நல்லது தான். இரவில் உணவு உண்பது ஜீரண சக்தியை குறைக்கும். ஏனென்றால் சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னாடி நமக்கு ஜீரண சக்தி இருக்காது. இதனால் என்ன செய்யும், காலம்புரை எழுந்துக்கும் போது காலையே நீட்டம் இல்லைங்க, வலி தாங்கலை, முட்டி வலிக்குது, எந்திரிக்க முடியல அப்படின்னு கத்துறாங்க. ஏன்? இந்த கதை தான். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா காலைப்புடி கையப்புடி, காலைப்புடி கையப்புடி, இப்படி மூட்டு வீங்கி போச்சு. ஒருத்தர் சொல்வார், தேஞ்சி போயிட்டு இனிமேல் எழுந்திருக்கவே கூடாது, நீங்கள் நடக்கவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது. அது மாதிரி ஈரல் கொஞ்சோண்டு வீக்கம் வரலாம். அந்த மாதிரி வராமையும் நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒரு வழி. ஆனால் ஆரம்ப நிலையிலே சர்க்கரை நோய் இருந்திருந்தால் சரியான உணவு பழக்கத்திலே நீங்கள் உடனடியாக குணப்படுத்திடலாம். மேலும் அருகம்புல் உருண்டையினை எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அருகம்புல் உருண்டையை வாயில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி அருந்தணும். அருகம்புல் சாறு எடுக்கிறதெல்லாம் கதையே கிடையாது. ஒரு வண்டி அருகம்புல்லை நீங்கள் வச்சிங்கன்னா முண்டி அடியருடைய கணக்கில் ஒரு 1/2 லிட்டர் வேணால் அருகம்புல் சாறு எடுக்க முடியும். நல்லாக தெரிஞ்சுக்கோ, அருகம்புல்ல சாறு எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் எ ஈஸி ஜோக். அதை ஒரு பழத்துடன் சேரும்போது அதில் உள்ள சாறை எடுக்க முடியும், அது ரகசியம். ஆனால் அருகம்புல்லை நல்லா சுத்தமாக அலம்பி வேறு தண்டு இதெல்லாம் அதெல்லாம் நீக்கி அந்த அருகம்புல்லை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். அதோடு கொஞ்சோண்டு நீர், நல்ல சுத்தமான நீரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வடித்த கஞ்சி, நம்ம சாதம் வடித்த கஞ்சியை ஊற்றி நைஸாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அருகம்புல்லை கல் அம்மி, ஆட்டுக்கல்லில் தான் அரைக்கணும், மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. மின்சாரத்தில் இங்கே போட்டால் நம்ம பலன் கிடையாது. இந்த அருகம்புல் விழுதான ஒரு விழுது மாதிரி தொகையில் மாதிரி பதத்துக்கு வந்தோடனே அதை அப்படியே வழித்து எடுத்து அம்மிலேருந்து உருண்டையாக உருட்டி ஒரு வெள்ளை வேட்டியில் அந்த உருண்டையை வச்சு வெள்ளை துணியில் வச்சு அதை நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். அந்த காயும் அந்த அருகம்புல் உருண்டையில் உள்ள ஈரப்பதமானது நல்லா காயும் வரை நல்லா காஞ்சிடும்.
அதுக்கான நாட்கள் தொடர்ந்து 2-3 நாளில் ஒரே நாளில் இந்த வெயிலை காஞ்சு கவலைப்படாதீங்க. அப்படி நன்றாக காஞ்சவுடன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் அந்த அருகம்புல் உருண்டைகளை போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்படி நீங்களே உங்கள் கையால் தயாரிக்கப்பட்ட அருகம்புல் உருண்டைகளில் தினமும் ஒரு உருண்டையை வெறும் வயிற்றில் அப்படியே டப்புன்னு போட்டுட்டு ஒரு டம்ளரோ 1/2 டம்ளர் நீர் சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஆரம்ப நிலையில் உள்ள சர்க்கரை வியாதி உடனே நின்றுடும். சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு வரவே வராது. அப்புறம் மருத்துவ முறையில் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், பழைய சாதம், பழைய அமுது. இரவில் அரிசி சாதத்தில் நீர் ஊற்றி வச்சிருந்து காலையிலே அந்த பழைய சாதத்தில் நீராகாரம் என்று சொல்கின்ற நீரை வடித்துவிட்டு உண்பதால் சாதத்தில் உள்ள பெரும்பாலான ஸ்டார்ச் அந்த சத்து சுத்தமாக நீர் மூலமாக வெளியேறிவிடும். வெறும் சாதம்தான். இந்த வெறும் சாதத்தை நாள் முழுவதும் சாம்பார், ரசம், மோர் இவற்றை சேர்த்து உண்ணலாம். சிறிய வெங்காயம் சேர்த்து உண்ணலாம். இப்படி பாருங்கள், மருத்துவ முறையில் 2 சொல்லிட்டோம். அடுத்தது 3. ஒரு சர்க்கரை வியாதின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நீராரை கீரை இந்த வாய்க்காலெல்லாம் இருக்கும், அப்படியே ஒரு சின்னதாக இருக்கும். 3 சேர்த்து ஒரு கொடி ஓடிட்டுருக்கும். நீராரை ரொம்ப சக்தி வாய்ந்த லட்சுமி கடாட்சம் உள்ளது. இப்படி 3வதாக இந்த நீராரைங்கிற ஆரைக்கீரைன்னு அந்த காலத்தில் விற்பாங்க. அதுதான். இதை வயல் வரப்புல இன்றைக்கி பார்க்கலாம். நீர் ஓடும் இடங்களில் நிறைய இருக்குது. இந்த கீரையை சமைச்சு தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்டா பசுவுக்கும் ஒரு கைப்பிடி இந்த நீராரைக்கீரையை கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து கொடுத்தீங்கன்னால் உங்களுடைய வியாதி மிக சீக்கிரமாக கண்மூடி துரிதமாக அது நீங்கிடும். 2வது, நீராரைக்கீரையுடன் நீங்கள் வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் துவாதசியில் பசுவுக்கு இந்த நீராரைக்கீரையுடன் நீங்கள் இந்த வெல்லத்தை நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொடுத்தால் லட்சுமி கடாட்சமும் கொட்டும். இந்த பாருங்கோ, இப்படிப்பட்ட உணவு முறையை தான முறையும் தொடர்ந்து நிறைவேற்றி வந்தால் உடனே சர்க்கரை வியாதி நீண்டிடும். கேள்வி பாருங்கள், சின்ன கேள்வி, பதில் சொல்லிகிட்டே நான் போகலாம். கோயில் வன்னி கரும்பீஸ்வரரையும் வணங்கலாம். இப்படி சர்க்கரை நோய் வராமல் இருப்பு சர்க்கரையிலான பொருட்களை இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு அல்வா, ஜிலேபி, ஜாங்கிரி இவைகளை வாங்கி கொடுக்கலாம். இப்படி கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம். தர்மத்தினால் எப்படிப்பட்ட கர்மமான நோய்களையும் விரட்டி அடிக்கலாம். இது ஆன்மீக ரகசியத்தின் அற்புதம். எல்லாம் வாத்தியார் சொல்லி கொடுத்தது. அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடையதே அருளாளா அருணாச்சலா.